நெல்லை மாவட்டம் பனகுடியில் போலீசாரின் தடையை மீறி நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சீமானை போலீசார் தடுத்து நிறுத்தி மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூடிய சீமான் நேற்று கடலம்மா போராட்டத்தை நடத்திய நிலையில் கடலம்மா என்ற மாநாடு நடத்திய நிலையில் இன்று நெல்லை மாவட்டம் பனகுடியில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 20 பேர் வரை அவர்கள் கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் தற்பொழுது அவர் சீமான் அவர்கள் நெல்லை மாநகர் பாளையங்கோட்டையில் அவர் நிர்வாகி, அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு சொந்தமான மண்டபத்தில் தங்கியிருக்கிறார். அந்த மண்டபத்துக்கு வாசலிலேயே தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறும்போது வெளியே வந்து அவர்கள் போராட்டத்துக்கு முனைந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்பதால் அவர் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியிடம் கேட்டபோது கூட அவர்களும் நாங்கள் மாலை வரை இங்கேதான் இருப்போம், ஏனென்றால் காவல்துறை இங்கிருந்து சென்றால் கைது என்று சொல்லியிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், இங்கிருந்து செய்தியாளர் சந்திப்பும் இருக்குது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, அனுமதி மறுத்திருக்கிறது. இது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து விரிவான பேட்டி ஒன்று தர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வாசலிலேயே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு ஒரு பக்கம் நின்றாலும் மற்றபடி போலீசார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மண்டபத்தின் வாசலில் காத்திருக்கிறார்கள். அதாவது அவர் வெளியே வந்து போராட்டத்துக்கு சென்றால் கைது செய்வோம் என்று காவல் ஆய்வாளர் உட்பட, பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் உட்பட காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே சீமான் தங்கியிருக்கக்கூடிய மண்டபத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.